மனிதர்களுக்கு வந்து 15%, 20%, 25%, 30% வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ ஏறினாலும் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் சேர்க்கறதுக்கு ரொம்ப சின்ன அமௌண்ட் சேர்க்குறோம். அதனால எவ்வளோ பெருசாக இருக்கணும், எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சா ஈஸியாக அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் எல்லா நேரங்கள்லையும் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம 2 விஷயங்கள் பார்த்துக்கணும். என் பணம் டபுள் ஆகணும், எவ்வளோ வருஷத்தில் டபுள் ஆனால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒருத்தருக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பணம் 6 வருஷத்தில் டபுள் ஆனால் போதுன்றாங்க. சில பேர் 7 வருஷத்தில் டபுள் ஆனால் போதும், சில பேர் 5 வருஷத்தில் டபுள் ஆனோன்னா, சில பேர் 4 வருஷத்தில் டபுள் ஆனோன்றாங்க. ஸோ இதோட பிரச்சனைக்கு நம்ம சிம்பிளான ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாம். கால்குலேட்டர் மொபைல்லாம் வந்துச்சு, எந்த கால்குலேட்டர் அது உடனே சொல்லுது. ஆனால் மைண்ட்லேயே சில கால்குலேஷன் போட்டலாம். அப்போது 72ன்ற ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு டபுள் ஆகணும், எவ்வளோ வருஷத்தில் டபுள் ஆகணும்னு நீங்கள் நினச்சி ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் பணம் வந்து 6 வருஷத்தில் டபுள் ஆகணும்னு நினைக்கிறீங்க. 72 டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டிங்கன்னா 12%. அப்போ என்ன சொல்லுது அது, நீங்கள் 12% ரிட்டர்ன் எடுத்தால் உங்கள் பணம் 6 வருஷத்தில் டபுள் ஆகிடும் அப்படின்ட்டு. சில பேர் என்ன நினைப்பாங்க, நான் எனக்கு ஒரு 13% ரிட்டர்ன் எடுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு டபுள் ஆகிற ஐடியா கிடையாது, அவங்க ரிட்டர்ன் பேஸ்டான ஆளுங்க. அவர் என்ன சொல்கிறார், எனக்கு 13 வருஷத்துல பணம் டபுள் ஆகணும், 13% ரிட்டர்ன் எனக்கு வேணுன்றார். அவருக்கு 5.5 வருஷத்தில் அவர் பணம் டபுள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அது வளர்ந்துனே போகும். இப்போ 5 வருஷத்துல எவ்ரி 6 வருஷம் டபுள் ஆகினே போனால் என்ன ஆகும், இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணுறீங்க லம்சமா, 6 வருஷம் கழிச்சு அது 12% க்ரோன் என்ன இருக்கும், 2 லட்சமா இருக்கும். அடுத்த 6 வருஷத்துல என்ன இருக்கும், 4 லட்சமா இருக்கும். அடுத்த 6 வருஷத்துல 8 லட்சமா இருக்கும். இப்படி தான் இந்த காம்பவுண்டிங் வளர்ந்துட்டே போகும். அப்போ சில பேர் கேட்பாங்க, பங்குச்சந்தையில் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஏறுமா, ஏறி இதை இறங்கு தானே இறங்கும், அப்போ லாஸ்ட் 2 வருஷமா போட்டிருக்கேன் நான், ஏறவே இல்லையே பண்ணலாம், எனக்கே 3% 4% தானே ரிட்டர்ன் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பங்குச்சந்தைன்றது ஸ்ட்ரைட் லைன் இல்லை. நீங்கள் ஒரு 10 வருஷத்துல ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 2016லேருந்து 2020 வரைக்கும் ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்ரி இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 12%ல இருக்கு. நீங்கள் அது மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் சென்செக்ஸ் நிஃப்டின்னு வரும், இந்த மாதிரி ஒரு வருஷம் ஏறி இருக்கும், ஒரு வருஷம் இறங்கி இருக்கும். இப்போ சில வருஷம்லாம் மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் 30% 40% ஏறி இருக்கு, சில வருஷத்துல 60-70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்படி தான் அது ஒர்க் அவுட் ஆகும். லா ஆஃப் ஆவரேஜ் ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கு 12% ரிட்டர்ன். சில நேரத்தில் 12% என்ன கண்டிஷன் அது, ஏன்னா 25% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். 1980லேருந்து நீங்கள் இன்ஃப்ளேஷன் ஜிடிபி கூட்டினே வந்திருந்தீங்கன்னா அது 12 நம்பருக்கு கொடுக்கும். அப்போது 12ன்றது ஒரு சராசரியான ஈக்குவலண்டான ஒரு பேசிக்கான ரிட்டர்ன்ஸ். 13% நம்ம செபி சொல்கிறாங்க 13% வரைக்கும் போகிறதுனால 13% நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு முதலீடுன்றது வந்து இலக்குகள் அடிப்படையில் இருந்தால் இந்த கன்ஃபியூஷனே வராது. என்னோட குழந்தைகளோட திருமணங்களோ, அதோட அவங்க திருமணமோ, அவங்களோட ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கோ, என்னோட வீடு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நான் வந்து டூருக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி இலக்குகள் டிஃப்ரெண்ட் இலக்குகள் இருக்கும். அந்த இலக்குகள் அடிப்படையில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது எவ்வளோ வருஷத்தில் டபுள் ஆகணுன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு அது வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஐடியா இல்லைன்னா கஷ்டம். ஒரு காலத்தில் நமக்கு தெரியும், கிஷான் விகாஸ் பாத்ரா 8 years and 7 months it will get double அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான். உங்கள் பணத்தை இரட்டிப்பாக இன்றே என்ஐசியில் முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த நேரங்களில் மனுஷங்க நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அதில் போட்டுருவாங்க, என்எஸ்சியில் போட்டுருவாங்க, இல்லை கிஷான் விகாஸ் பத்திராவில் போட்டுருவாங்க. பட் நிறைய பேர் அன்அக்கௌண்டட் மணி போடுறதுக்கே போஸ்ட் ஆஃபீஸை வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பணத்தை ஒரு கோல் அடிப்படையில் நீங்கள் முதலீடு பண்ணினே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டபுள் ஆகுதோ, ட்ரிபிள் ஆகுதோ, 4 ஆகுதோ ஆகும். ஆனால் அதுக்கான காலகட்டங்கள் இருக்குது. பொறுமையாக இருந்தாலும் அந்த காலகட்டங்கள், இப்போ 2 வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்கல, உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டீங்க, திடீர்னு அடுத்த வருஷம் மார்க்கெட் திடீர்னு பார்த்தா 30% ரிட்டர்ன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க, திருப்பி அங்கேயிருந்து பணம் எடுத்துகிட்டு வந்து போட்டால் அதுக்கு அடுத்த வருஷம் ரிட்டர்ன் ஒர்க் பண்ணாது. இப்போ எப்போல்லாம் மார்க்கெட் டவுனாக இருக்கோ, எப்போ சென்டிமெண்ட்லாம் நெகட்டிவாக இருக்கோ, ஆனால் லாங் டேர்ம் க்ரோத் ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணணும். இப்போ நீங்கள் சராசரியாக எந்த எக்கனாமிக் தெரிஞ்சவங்கள்ட்டையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கானமி எப்படி இருக்கும் ஓவர் 5 year 10 year 15 years, ஆட்டோமேட்டிக் எவ்ரிபடி இஸ் டெல்லிங் குட். இப்போ நீங்கள் பார்க்கணும், இந்தியா வந்து நிறைய கண்ட்ரிகளோட வர்த்தகம் வச்சுக்கிறாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க, எஃப்டின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போட்டால் என்ன ஆகும், அந்நிய முதலீடு இந்தியாவுக்குள்ளே வரணும். இப்போ ருப்பி வந்து இந்த ஆயில் பிரச்சனைனால என்ன ஆச்சு, கடைன்னு 89 ரூபாய் இருந்தது லாஸ்ட் இயர் டிசம்பரில், இன்னைக்கு வந்து 95-96 ரூபாயில போய் நிற்கிது. இன்னைக்கு தான் கொஞ்சம் வீழ்ச்சியை கடந்துருக்கு. ஒரு 15-20 நாளாவே ருப்பி வந்து இறங்கிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த டாலரோட வீழ்ச்சி இன்னைக்கு குறைஞ்சதுனால ருப்பி கொஞ்சம் பெட்டரான மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலை கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. எக்கானமி பிக்கப் பண்ணோன்னே இதெல்லாம் நார்மலைஸ் ஆகிடும். அப்போது ஒரு முதலீட்டாளருக்கு அவங்களோட இலக்குகள் என்ன, ரிட்டர்ன் வேணும், இதை பேஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணே போயிடலாம். சில நேரங்களில்
எங்க இன்வெஸ்டர் கேட்பாங்க, சார் நீங்க எப்ப பாரு 12% 13% சொல்றீங்க, என் போர்ட்போலியோ 19% இருக்கு 20% இருக்கு அப்படின்னா, இது மார்க்கெட்டோட மேஜிக். மார்க்கெட்டோட மேஜிக் வந்து எடுத்துன்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் செபி சொல்றாங்க. நீங்க 19% ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் தேவையோ அதை எடுக்கணும்னு தெரியாது. எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. சரி, நம்ம நிறைய நேரங்களை பாக்குறோம். இந்த 50 லட்சம் விட்டுட்டாங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல, 1 கோடி விட்டுட்டாங்க, வயசானவர் ஒருத்தர் 68 வயசு ஆளு 2.4 கோடி விட்டுட்டாங்க. ஏன் இதெல்லாம் விடுறாங்க? கிரீடு. எவ்வளவு பணத்தை நம்ம பெருக்கணும்ன்றத தப்பான எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணதுனால தான் இன்னொருத்தவங்களை வந்து பிளாக்மெயில் பண்ண முடியுது. இல்லாட்டி உங்களை பிளாக்மெயில் பண்ண முடியாதுல்ல. அப்போ ஷார்ட்கட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணாம, ஷார்ட்கட்டே இல்லாம லாங் டேர்ம்க்கு கிளியர் கட் ஐடியால நீங்க முதலீடு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது 12% ரிட்டர்ன் வேணுமோ 13% ரிட்டர்ன் வேணுமோ எது வேணுமோ அதை பண்ணிக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் நீங்க பேசிக்கான விஷயங்கள்ல ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். 72ன்ற ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அது கீழே 2 விஷயம் அட்வான்டேஜ் பண்ணலாம் ஃபார்முலால. ஒன்று, எவ்வளோ ரிட்டர்ன் வேணும்னு போட்டால் எவ்வளோ வருஷத்துல டபுள் ஆகணும்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்போ டபுள் ஆகணுன்ற நீ கீழே போட்டிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி முதலீடுகள் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. இன்னைக்கு கூட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. வேர்ல்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி ஒரு ப்ரோக்ராமில் ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் பார்த்தா 27% மக்களுக்கு தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்குன்றாங்க. மீடியா இதில் யூஎஸ் யூகே பார்த்தா இது நம்மள மாதிரி டபுள் இருக்காங்க. அவங்களாம் கிட்டத்தட்ட 50% மேலே இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் விழிப்புணர்வு இருக்குன்றாங்க. அப்போ ஃபினான்ஷியல் விழிப்புணர்வு வரணும். என்ன பண்ணணும், இந்த மாதிரி முதலீடுகளில் உங்களோட எண்ணத்துங்களோ கவனத்தையோ திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வரும். அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து தான் ரிட்டையர் ஆனால் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும், அந்த இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கும், ரிட்டையர் ஆனால் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணணும். நிறைய பேர் கேட்பாங்க, ரிட்டையர் ஆனால் என்னால் ஒரு 5% கூட ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியாதுமா அப்படின்னு கேட்பாங்க. சில நேரம் இன்ஃப்ளேஷன் 7% இருக்கு, உங்களோட ரிட்டர்ன் 5% தான் என்ன ஆகும், உங்களோட அசல் குறைஞ்சினே வரும். நீங்கள் லேட்டர் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம இது ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்தால் இன்ஃப்ளேஷனை தாண்டி நம்ம முதலீடு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், இன்ஃப்ளேஷன் பிளஸ் டாக்ஸ் தாண்டி நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு ஆசை எப்போ வந்துச்சுன்னா உங்களை வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஃபார்முலாக்கள், இந்த ஃபினான்ஷியல் விழிப்புணர்வுகள்லாம் உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா வெல்த் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களை பார்த்து வளர்ற உங்கள் குழந்தைங்களுக்கும் அவங்க பெரியவங்களாகும்போது இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் போகிறாங்க. நீங்கள் 40 வயசுல நிறைய பேர் நினைப்பீங்க, 40 வயசுலேயே இப்போதான் இந்த மாதிரி எனக்கு விழிப்புணர்வு வருது, எனக்கு 20 வயசுல வரல. நீங்கள் என்ன சந்தோஷப்படணும், 40 வயசுல எனக்கு வந்தது நல்லது, என் குழந்தைக்கு 20 வயசு 15 வயசுல இந்த விழிப்புணர்வு என்னால் வர முடியும். என் குழந்தைக்கு நான் மாதம் 100 ரூபாய் 200 ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறேன், அவங்களையும் நான் ஒரு எஸ்ஐபியில் போட வைக்கிறேன் அப்படின்னு இப்பயே நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அவங்க பெரியவங்களாகும் போது அந்த எஸ்ஐபியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ ஈக்விட்டியோ பாண்டோ கோல்டோ எது வேணால் அவங்க முதலீடு பண்ணலாம். அப்போது அந்த முதலீட்டில் அசட் அலோகேஷனில் பண்ணி பணம் எப்படி பெருக்கிறது, நம்ம வெல்த் எப்படி கிரியேட் பண்ணி பெட்டர் லைஃப் லிவிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சேனலில் நீங்கள் பார்த்துனே வந்தீங்கன்னா விழிப்புணர்வு, ஃபினான்ஷியல் விழிப்புணர்வு வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ நான் டபுள் ஆகணும் பார்க்கணும், 1 வருஷத்துல டபுள் ஆகணும், 2 வருஷத்துல டபுள் ஆகணும்னா தப்பான விஷயங்கள். சராசரி இன்ஃப்ளேஷன் 7% தான், நான் ஒரு 5-6% இன்ஃப்ளேஷனோட தாண்டி எடுத்தால் போதும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களோட வெல்த் சேஃபாக இருக்கும். உங்களை ஏமாத்துறவங்க ரொம்ப ரொம்ப குறைவாயிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த வெல்த்தை இலக்குகள் அடிப்படையில் உங்களால் பெருக்கிறதுக்கான சாத்தியக்குள் இருக்கும். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், சைனிங் ஆஃப். மேலும் ஒரு சுவையான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.